ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு முன் வைக்கிறேன். ஒன்று, மக்களை ரட்சிப்புக்குள் நடத்துங்கள். ரட்சிப்புக்குள் நடத்துங்கள். அங்கேதான் இந்த சபை ஊழியத்தினுடைய ஆரம்பமே இருக்கின்றது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னையும் தன் ஜீவனையும் தன்னுடைய ஜீவனை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த மாபெரும் மீட்பை உண்டு பண்ணினார். அந்த மீட்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் சென்றடைய வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆத்துமாவுக்குள்ளும் அந்த மீட்பு ரட்சிப்பு வர வேண்டும். இது தேவனுடைய ஒரு பெரிய திட்டம். அந்த ரட்சிப்பு இல்லாமல் ஒருவனை சபைக்குள் சேர்த்து வைத்தால் என்றைக்கும் அந்த ஆத்துமாவும் சீர்பட போகிறது இல்லை. அது சபைக்கும் கேடு விளைக்கிறதாத்தான் இருக்கும். நாமும் நம்முடைய வேலை அக்கினி பரீட்சை வழி நடத்தப்படும் பொழுது அங்கு மீதி ஒன்றும் காணாது. அல்லேலூயா. அப்போ ரட்சிப்புக்குள் நடத்துவது என்பது மிக மிக முக்கியமானது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 தொடங்கி 42 வரைக்கும் அன்றைக்கு பரிசுத்தாவி வந்து இறங்கின பொழுது பேதுருவை அவர் நிரப்பி புதிய ஏற்பாட்டு சபைக்கு அஸ்திபாரமாய் செய்ய வேண்டிய காரியங்களை சொன்ன பொழுது முதலாவது சொன்ன வார்த்தை மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. இந்த மனம் திரும்புதல் தான் அந்த ஆத்தும மீட்பு பெறுகிற அனுபவம். எனவே அன்பான தேவ ஊழியர்களே, நீங்கள் உங்கள் ஊழியத்தில் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஆத்துமாக்கள் நம்மிடத்தில் நம்முடைய சபையில் வரும் பொழுது தனிப்பட்ட முறையில் அவங்களோடு சமயம் செலவு பண்ணி இயேசு கிறிஸ்துவை பற்றி சிலுவையின் மூலம் வருகிற ரட்சிப்பை பற்றி தெளிவாக சொல்லி கொடுத்து அவர்கள் உணர்த்தப்பட்டு அவர்கள் பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து தெளிவாக இயேசு கிறிஸ்துவினால் வருகிற ஆத்தும ரட்சிப்பை பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ள வழி நடத்துங்கள். அல்லேலூயா. இன்று பல இடங்கள்ல அது சரியான ஒரு முறையில் நடத்தப்படாததுனால அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடுறாங்க. ஆனால் அந்த ரட்சிப்பினுடைய கிரியை சரியா இல்லாமல் ஒரு மேலோட்டமான ஒரு சந்ததியாய் போய்கொண்டிருக்கிறது. அப்படி நாம் ஊழியம் செய்யக்கூடாது. கண்டிப்பாக நாம் தனித்தனியாய் நேரம் செலவு பண்ணி ஆரம்பத்திலே ஒரு செங்கலின் மேல் ஒரு செங்கலை கொத்தனார் எவ்வளவு தட்டி சீர்பார்த்து செம்மைப்படுத்தி நேராக வைக்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு ஆத்துமாக்களை சரியாய் ரட்சிப்புகள் நடத்தி சபையில் வச்சு அந்த ஆவிக்கேற்ற மாளிகையை கட்ட ஆரம்பித்தால் அது நல்ல பெருசா கட்ட முடியும், நிலை நிற்கிறபடி கட்ட முடியும். அல்லேலூயா. ஸோ இந்த ரட்சிப்புக்குள் நடத்துதல் என்கிற விஷயத்தில் தயவாய் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அதோடு கூட ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறதையும் அந்த 38ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அந்த ஞானஸ்நானமும் ரட்சிப்புக்கு அடுத்த படியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆத்தும ரட்சிப்பை பெற்றவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு செய்கின்ற நல்மனசாட்சியின் உடன்படிக்கை அந்த ஞானஸ்நானமாக இருக்கிறது. ஆகவே மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று மார்க் 16 படிக்கிறது போல